இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவ கோலமானது. இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவ கோலமானது. நெற்றியிலே சாம்பல் சிலுவை சின்னமானது, நெஞ்சத்திலே புதிய வாழ்வு உதயமானது. நெற்றியிலே சாம்பல் சிலுவை சின்னமானது, நெஞ்சத்திலே புதிய வாழ்வு உதயமானது. இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவ கோலமானது. ஒடுக்கிக் கொள்வதும் நோன்பு ஆகுமா? உணவை சுருக்கிக் கொள்வதும் நோன்பு ஆகுமா? சாக்கு உடையும் சாம்பலும் நோன்பு ஆகுமா? காவை உடுத்தி நடப்பதும் நோன்பு ஆகுமா? உண்மை நோன்பு எதுவென்று எழும் கேள்வியோ, அது புனித சாம்பல் புதன் என்று தொடங்கும் வேள்வியோ, சிலுவை வழியில் உயிர்ப்பை நோக்கி செல்லும் பாதையோ. இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவ கோலமானது. இதோ புதிய காலம் மிக புனிதமானது, புதிய வசந்த காலம் தவ கோலமானது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் தொடர் வழிகாட்டுதலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த காலை திருப்பலியில் இறைவனுக்கு உளமாற நன்றி செலுத்துவோம். தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அன்பு இறைவன் நமக்கு புதியதொரு நாளை கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்தக்கூடிய இந்த நல்ல வேளையில் இன்னும் சிறப்பான வகையிலே ஆண்டவர் நமக்கு புதியதொரு காலத்தை கொடுத்திருக்கின்றார். அதுதான் தவக்காலம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி வருவதற்கான ஒரு காலமாக இருக்கின்றது. இரக்கத்தின் காலம் என்றும் இந்த தவக்காலத்தை நாம் அழைக்கின்றோம். ஏனென்றால் நாம் பாவிகளாக இருக்கக்கூடிய சூழலில், மீண்டும் மீண்டும் நம்முடைய பலவீனத்தால் வீழக்கூடிய சூழலில் இறைவன் தன்னுடைய இரக்கத்தினால் மீண்டும் தன்னோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு காலமாக அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த இரக்கத்தின் காலத்திலே நாம் முழுமையாக நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக கருதி ஆண்டவரோடு இணையவும், நம்மோடு வாழக்கூடிய மற்ற மனிதர்களோடு இணையவும், இன்னும் நம்மோடு இணையவும் இறையல்வன் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோமாக. திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனவருந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, புனித நோன்பின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்படி இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவர் உமது அன்பு திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் பக்கம் எண் 1885, பக்கம் எண் 1685. யோவேல் இறைவாக்கன் எழுதிய நூல், அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. முதல் வாசகம் பக்கம் எண் 1685. ஒரு நிமிஷம். பக்கம் எண் 1685.
685 யோவேல் இறைவாக்கன் எழுதிய நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் அவர் அருளும் இரக்கமும் உள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு கூட்டத்தை கூட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடிவர செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன்.
உமது முன்னிலையில் நின்று என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூயாவி என்னிடமிருந்து எடுத்து விடாதே. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் அப்படி கோவிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் உள்ளுக்கு வாங்க. கோவிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் உள்ளுக்கு வாங்க. எப்போ வர்றீங்களோ உள்ளுக்கு வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடம் ஆண்களுக்கு இடம் ரொம்பவே காலியாக கிடக்கு. இரண்டாம் வாசகம் பக்கம் எண் 341 342. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை வரை. கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம் பக்கம் எண் 341 42. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை வரை. 2ஆம் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தின் வாசகம். அதிகாரம் 5 மற்றும் 6 இறை திருவசனங்கள் 20 மற்றும் 1-4 முடிய. எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவு வாங்குங்கள் என கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நம்மை கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையராக்குமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளினை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன். எனவே கடவுள் கூறுகிறார், இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக உங்கள் இதயங்களை மாற்றி அவரிடம் திரும்புங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி
பக்கம் எண் 14, 15, அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, தொடர்ந்து 16 முதல் 18 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி பக்கம் 14, 15, அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, அதனைத் தொடர்ந்து 16 முதல் 18 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, தொடர்ந்து 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்களில் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இலக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து உங்கள் முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, தவக்காலம் தொடங்கியிருக்கின்றது. அருளின் காலம், இரக்கத்தின் காலம், இதுவே தகுந்த காலம். எனவே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுங்கள். இன்றே மீட்பின் காலம் என்றெல்லாம் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களை, வழக்கம் போல தவக்காலம் தொடங்கிவிட்டது. ஒரு 40 நாட்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்று உலகமெங்கும் நம்முடைய தாய் திருவையானது மக்களை இந்த தவக்காலத்தில் முழுமையாக பங்கேற்க அழைப்போடுகின்றது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே, திருத்தந்தை லியோ அவர்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே ஒரு ஆண்டை, இது ஒரு சிறப்பு ஆண்டு அப்படின்னு அறிவித்தார். அது என்ன ஆண்டுன்னு தெரியுமா? ஒரு சிறப்பு ஆண்டாக அறிவித்து நினைவு கூறுங்கள் அப்படின்ட்டு நோட்டீஸ் எல்லோரும் வாசித்தீங்களா? வாசித்தில் நிறைய பதில் வந்திருக்கும். முழுமையாக வாசிக்கலன்னு அர்த்தம். வேகமாக எதையாவது போட்டிருப்பார். அதனால் எப்போ பூசை மட்டும் பார்ப்போம்
பூசை காலையில் 7 மணிக்கு, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிப்போம். எடுத்த உடனே அதுதான் நான் போட்டுக்கிறேன், புனித அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்கள் இறந்த 800வது ஆண்டு இந்த ஆண்டு. அவர்கள் இறந்த 800வது ஆண்டு. அப்போ அந்த 800வது ஆண்டைத்தான் சிறப்பு ஆண்டாக நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் நினைவு கூற அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பின் பேரில் அவர் சொல்கிறது, புனித பிரான்சிஸ் அவர்களின் சான்று வாழ்வு இன்றைய உலகிற்கு நம்பிக்கையை தருகின்றது என்று கூறி, ஏழ்மை, அமைதி மற்றும் இயற்கையை நேசித்தல் ஆகியவற்றை பின்பற்றவும், இந்த மூன்றையும் பின்பற்றுவதற்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா தடைகளை உடைத்து மக்களோடு நெருக்கமாகி அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து குறைகளை பொறுத்தருளி அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழத் தூண்டும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கவும் உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புனித பிரான்சிஸ் அவர்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னு நம்ம நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஆடம்பரத்தினுடைய காலமாக இருக்கின்றது. எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணப்போக்கு இருந்த ஒரு காலம். திருச்சபையும் அப்படித்தான் ஆடம்பரமாக இருந்தது. அப்போ அந்த ஒரு நிலையிலிருந்த அந்த காலகட்டத்திலே ஒரு மாற்று சிந்தனையோடு ஏழ்மை என்பது நமக்கு வேண்டும், எளிமையும் வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர். மனிதனை மட்டுமல்ல, இயற்கையும் நேசிக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள். ஆக அவருடைய அந்த 800வது ஆண்டு இறப்பு ஆண்டை இந்த ஆண்டு நினைவு கூறக்கூடிய வேளையிலே நாமும் அத்தகைய ஒரு வாழ்வை பற்றி கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். கடந்த 5ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய தவக்காலத்தின் செய்தியாக செவிமடுத்தலும் நோன்பறுத்தலும் என்று சொல்லி நம்முடைய இந்த தவக்காலத்தை செவிமடுத்தலுக்காக நம்முடைய திருத்தந்தை அழைப்பு விடுக்கின்றார். செவிமடுத்தல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, செவிமடுத்தல் யாருக்கு? கடவுளுக்கும் செவிமடுக்க வேண்டும், நம்மோடு இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கும் செவிமடுக்க வேண்டும். அந்த செவிமடுத்து அதற்கு பதிலிருப்பு நம்ம கொடுக்கக்கூடிய வகையிலே நோன்பு இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றார்கள். ஆக இந்த ஒரு மைய செய்தியோடு நாம் இந்த ஆண்டு தவக்காலத்தை தொடங்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆக அசிசியினுடைய அந்த எளிமையான அல்லது ஏழ்மையான வாழ்வு என்பது இன்றைய நாளிலே நம்முடைய உலகிற்கு தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் விருப்பத்திற்கு வாழக்கூடிய ஒரு உலகமாக நம்முடைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய விருப்பத்தை அதிக அளவிலே தூண்டக்கூடிய விளம்பரங்களும் அல்லது தொலைக்காட்சி தொடர்களாக இருக்கலாம், அல்லது பல்வேறு நிலையிலே நுகர்வு பொருட்களாக இருக்கலாம், நம்முடைய விருப்பத்தை அதிகமாக தூண்டக்கூடிய வகையிலே அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த விருப்பத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும் என்பதற்காக எளிமையும் ஏழ்மையும் நாம் தொடர்ந்து விடுகின்றோம். அல்லது அந்த ஏழ்மை இருந்தாலும் கூட அதை மறைத்து வாழ வேண்டும் என்று நாம் பல நேரங்களிலே மறைத்து வாழ்ந்து நம்முடைய வாழ்வை இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைய நாளிலே செவிமடுத்தல் என்பது நமக்கு முக்கியமான ஒன்று. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்பொழுதெல்லாம் செவிமடுக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் புனரமைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்மில் குத்தி ஊடுருவி அது நம்மை இன்னும் வளமான ஒரு நிலைக்கு இட்டு செல்ல வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. இந்த எனக்கு காலில் அடிபட்டோன்னே சொன்னாங்க, ஃபாதர் அந்த புண்ணுக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருந்தேன், இப்போ வரைக்கும் ஆறாமல் கிடக்கு. அது காரணம் என்னென்னா, ஒரு 10 நாள் மருந்தை மட்டும் போட்டுவிட்டு அழகாக வலிக்காமல் தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ சொன்னாங்க, அரசு மருத்துவமனையில் தான் சொன்னாங்க, ஃபாதர் அது நோண்டிக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. நோண்டிக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் நோண்டத்தான் ஆறும், பல நேரங்களில் அதை தொடாதீங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நோண்டிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. நான் சிங்கப்பூருக்கு போனோம், நோண்டிக்கிட்டே இருந்தேன், ஒரு ஊக்க வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தேன், எப்படியாவது ஆறணும்டான்ட்டு, இருக்கிற கழிவுகள்லாம் எடுக்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த இறைவார்த்தையின் வழியாக, இறைவார்த்தையை செவிமடுத்தலின் வழியாக நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையை. ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்கு இல்லையா, எதில் ஒழுங்கு இல்லை, நம்ம நோண்டாமல் அப்படியே பாலிஸ்டாக போக, உள்ளுக்கு அப்படியே போக, அதுக்கப்புறம் வச்சு எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நர்சம்மா எடுத்து மும்புட்டு ஆழம். இது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை புறையோடி போய் கிடக்கு, மேலே மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ ஆழமை எடுக்கும்போது வலிக்கும், அது ஆரங்குள்ளாட்டி நாம் படுற வாடு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினச்சி பார்ப்போம், இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுக்காமல் இருக்கின்ற நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் வாழ சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் வாழ முடியலையே என்ற ஒரு ஏக்க பெருமூச்சு தான் நம்மிடம் இருக்கிறதே ஒழிய எப்படியாவது நான் வாழ்வேன்,
அதை குறித்து நான் எப்பொழுதும் நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். இல்லை இன்னைக்கு விட்டேன் அப்படின்னம்னா அடுத்து முடியாது என்று ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றியும், என்னுடைய மனைவியை பற்றியும், என்னுடைய கணவனை பற்றியும், என்னுடைய பிள்ளைகளை பற்றியும், இந்த சமூகத்தையும் பற்றியும் நாம் சிந்திக்க தொடங்கினோம் என்றால் நம்முடைய வாழ்வு வசமாக்கப்படும் அன்புக்குரியவர்களே. இல்லை என்றால் நாம் ஓசன்னா பாடினவங்க மாதிரி தான். இது இன்றைக்கி சாம்பல் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சாம்பல் தொடக்கத்தை பார்த்தோம் அப்படின்னோம்னா அருமையான பச்சை பசேல்னு ஓசன்னா பாடிட்டு தாவீதின் மகனுக்கு ஓசன்னான்னு பாடிட்டு நம்ம ரொம்ப பவனியாக வந்தோம். ஆனால் அடுத்த வெள்ளிக்கிழமையே ஒழிகன்னு கத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ நம்மளே ஓசன்னா பாடிட்டு இன்றைக்கி காஞ்சு போய் அதை சாம்பலாக வச்சுக்கிட்டு மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், சாம்பல் தூசிக்கு சமம் அப்படின்ட்டு. அப்போ இதுவும் நம்ம தான் தூக்கி பிடிக்கிறோம், அதனுடைய இன்னொரு பக்கத்தையும் நம்ம தலையில் பூசிக்குவோம் அப்படின்னு நினைக்காமல் அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கை நிலை. வளமையான ஒரு குருத்தோலை தன்னுடைய முடிவிலே வளமையற்று காய்ந்து அது சருகாகி தூசிக்கு சமமாகி விடுகின்றது. ஆனால் இந்த தூசிக்கு சமமாகாமல் அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு நான் செவிமடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு நான் செவிமடுக்கணும்னா குருத்தோலையை தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பூசிக்கிட்டு போகிறது ஒரு சடங்காக மாறிவிடாமல், நீங்கள் சாக்கு உடை உடுத்து நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை தேடாமல் உங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி யோவேல் இறைவாக்களுடைய அழைப்பாக இருக்கின்றது. உடைகளை கிழிக்க வேண்டாம், உள்ளத்தை கிழித்து கொள்ளணும். இப்போ நான் சொன்னது நோண்டிக்கிட்டே இருப்போம்ட்டு நம்ம உள்ளத்தை கிழித்து நோண்டிக்கிட்டே இருந்தால் தான் நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கான ஒரு வாழ்வாக மாற்றம் அடையும். இல்லை அப்படின்னா நம்ம நல்லா வாழ்கிறது மாதிரி தான் இருக்கும். நான் எல்லாருமே நல்லவர்கள் தான், ஒரு 50% நல்லது செய்வோம். ஆனால் அந்த ஒரு இன்னொரு இல்லை 80% கூட வச்சுக்கோமே, அந்த ஒரு 20% நம்ம மேம்போக்காக விட்டுருவோம் பார்த்தீங்களா, அந்த 20% அப்படியே புறையோடி ஒரு நாள் பிச்சு எடுக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுரும். சொல்கிறோம்ல, நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், கெட்ட பேர் எடுக்கிறது ஒத்த நிமிஷம் போதும் அப்படின்ட்டு. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தை கிழித்து கொள்ளாமல் இருந்தால் அது புறையோடி போய்கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களே. எனவே அந்த உள்ளத்தை ஆய்ந்து பார்ப்பதற்கு இன்று முதல் வாசகம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உள்ளத்தை ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவரோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள். இன்றைக்கி 2வது வாசகம். ஒப்புரவு அப்படிங்கிறது இழந்து போன உறவை மீண்டும் ஏற்படுத்திக்கோ. அப்போ ஒப்புரவாகுங்கள், மீண்டும் நம்ம போவோம். இதைத்தானே போன வருஷம் சொன்னீங்க ஃபாதர். ஆமாம், போன வருஷம் சொன்னோம். 25 வருஷமாக நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 25 வருஷம் நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே அதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய பலவீனத்தால் 25 வருஷமாக அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வயதை நாம் கணக்கிட்டோம்னா 50 வருஷமாக 30 வருஷமாக 70 வருஷமாக நாம் மீண்டும் மீண்டும் அந்த ஒரு பாவ நிலையில் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரவாயில்லை, மீண்டும் எழ வேண்டும், மீண்டும் எழ வேண்டும் அப்படின்ட்டு அந்த ஒரு மனநிலையை நமதாக்கி கொண்டோம் என்றால் நம்பிக்கை இழக்காமல் நாம் பயணம் செய்வோம். அப்படிப்பட்ட அந்த பயணத்திலே இன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்கக்கூடிய நிலையில் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஜபத்தை குறித்து நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. ஜபம் அப்படின்னோடனே என்ன சொல்கிறது, வார்த்தைகளை அடுக்கி கொண்டே போகணும் அப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறோம். மறக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு வேண்டுகோள் என்ன விடுப்பேன் அப்படின்னா, இன்னைக்கு தொடங்கி நம்முடைய வீட்டிலையோ அல்லது இங்கே கோயில்லையோ அல்லது கவிலையோ ஒரு 15 நிமிடம் அமைதியாக உட்காந்துருக்க முடியுமா, எதையும் சிந்திக்காமல்? இது ஒரு சவால், இது ஒரு நோன்பு. 15 நிமிடம் எதையும் நினைக்க வேண்டாம், ஆண்டவர் படத்து முன்னாடி உட்காந்து அப்படியே அமைதியாக இருக்க முடியுமா? எத்தனை பேர் நாம் என்ன சொல்கிறது, குருத்து ஞாயிறு அன்னைக்கு இந்த கேள்வியை கேட்குறேன், இன்றைக்கி எழுதி வச்சுருக்கேன் மறந்துடாமல். 40 நாளும் ஒரு அதிகபட்சம் 15 நிமிஷம், குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது. முதல்ல தொடங்கும் போது 5 நிமிஷம் தொடங்குவோம். அமைதியாக யார்கிட்டையும் நான் பேசாமல் ஆண்டவர் படத்து முன்னாடி இப்படியே உட்காந்து, இல்லை கோவிலுக்கு உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்படியே ஓடும். இன்னும் 10 மணியா 11 மணிக்கு இந்த வேலைக்கு போகணும், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சா உட்கார சொன்னார். இப்படி இல்லை, எதையுமே நினைக்காமல் இல்லை. அதை தாண்டி எனக்கு ஒரு எதிர்நோக்கு இருக்கிறது, எப்படியாவது என் வாழ்க்கை நல்லாகணும், இப்படி கிடக்குது, நாரி போய் கிடக்கு, அதை மட்டும் நினைப்போம். ஏன் இப்படி இருக்குது இந்த ஒற்றை எண்ணத்து 40 நாளும் ஏன் இப்படி இருக்குது, இந்த ஒத்த வார்த்தை போதும். ஏன் இப்படி இருக்க ஆண்டவரே? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை முடிவு பண்ணிக்குவோம். ஜபத்தினுடைய எந்த வார்த்தையும் வேண்டாம், விவிலியத்தில் உள்ள எந்த வார்த்தையும் வேண்டாம், நமக்கான ஒரு வார்த்தையாக இருக்கட்டும். ஒரு 15 நிமிடம். இல்லை எங்களுடைய குடும்பத்தோட ஜபமாலையெல்லாம் சொல்ல வேண்டாம், அதுவும் சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுடுவோம். எது வேண்டாம், 15 நிமிஷம் எல்லாம் பிள்ளைகள்லாம் கூட்டி அமைதியாக உட்காந்துரு, கையை காலை நோண்டாத, உட்கார வச்சு பாருங்கள். நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறையா. இது ஒரு நோன்பாக எடுத்துக்குவோம், 15 நிமிஷம் அதிகபட்சம். அடுத்ததாக
தர்மம் செய்தல், அடுத்தவரை நாம் ஒரு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவாகுதல், அடுத்து இந்த சமூகத்தோடு ஏதாவது ஒரு வகையிலே நான் ஒப்புரவாகுது. இந்த சமூகத்திற்கு நீங்கள் தர்மம்லாம் செய்ய வேண்டாம், நம்ம தர்மம்லாம் செய்ய வேண்டாம், மாறாக அடுத்தவரை பற்றி பேசாமல் இருந்தாலே போதும், அடுத்தவரை பற்றி குறை கூறாமல் இருந்தால் போதும், என்னையை நான் நியாயப்படுத்தாமல் இருந்தால் போதும். இந்த 3 காரியங்கள், அடுத்தவரை பற்றி பேசாமல் இருக்கணும், அடுத்து குறை கூறாமல் இருக்கணும், என்னுடைய செயல்பாடுகளை நான் நியாயப்படுத்தாமல் இருக்கணும். பல நேரங்களில் நம்மளை குறை சொன்ன உடனே அடுத்து அப்படியே நியாயப்படுத்துவோம், எப்படியாக்கும். இந்த 3 காரியங்களை நாம் செய்தோம் என்றால் அடுத்தவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லுறவிலே நாம் வளமடைய தொடங்குவோம். எல்லாரையும் நல்லா பார்ப்போம். இந்த அக்கா எனக்கு ரொம்ப மோசமான காரியம் செஞ்சுருக்காங்க, பரவாயில்லை, பாவம், என்ன பலவீனம் அவங்களுக்கு, என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் பார்க்கும்போதே அவங்கள என் மேலே எரிச்சல் படுறாங்க, பரவாயில்லை, அவங்களுக்காக வேண்டிக்குவோம். யார் மேலேயும் எரிச்சல் படாதீர்கள், அதுவே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறச்செயல். அதான் ஒரு ஃபாதர் பிரசங்கம் வச்சுட்டு இருந்தார், நீங்கள் எல்லாம் விபச்சாரம் செய்கிறீர்கள். ஐயோ அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஆமாம், எங்கே விபச்சாரம்? வாயில் விபச்சாரம் செய்கிறீங்க. வாயிலையா? ஆமாம், நாக்கில் விபச்சாரம் செய்கிறீங்க. இந்த நாக்கு நல்ல காரியங்களை மட்டுமே செய்யக்கூடியது, ஆனால் இந்த நாக்கு மோசமாக அடுத்தவனை பற்றி பேசுது, கெட்ட வார்த்தை பேசுது, புரணி பேசுது, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுது. அப்போ அதுக்கு பேர் விபச்சாரம் தான். ஒரே ஒற்றை செயல்பாடுகள் நிலைத்திருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பற்றி கொள்வதுதான் அருமையான வாழ்க்கை. அதை தாண்டி தேவையற்ற காரியங்களை செய்வது என்பது விபச்சாரம். அப்போ இந்த நாக்கு நிறைய விபச்சாரம் செய்யுது அப்படின்னாரு. நிச்சயமாக அந்த மக்கள் முகம் சொலிச்சிருப்பாங்க. அப்போ நினச்சி பார்ப்போம், அறச்செயல்கள் என்பது காசு அப்படிங்கிறதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்கள் நல்லவைகளை மட்டுமே பேசுவோம். நமக்கு பிடிக்காதவங்களை அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோமே தவிர அவங்கள பார்த்தோன்னே சரி இவங்க அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு பலவீனத்தில் நம்மளை திட்டாங்க, பேசிட்டாங்க, அல்லது நம்மளோட முரண்பட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு நேர்மறையாக எடுத்து பார்ப்போம். அப்போ அடுத்தவரோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு, அடுத்து ஆண்டவரிடம் நம்மையே ஒப்பு கொடுப்பது, ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அதான் அந்த என்ன சொல்கிறது, இறைவேண்டல் செய்வதாக இருக்கலாம், நோன்பும் இரண்டும் இணைந்தே போகும். நோன்பு இருப்பதும் இறைவேண்டல் செய்தும் இணைந்தே போகும். அது நம்மையும் நமக்கான உறவையும் வளர்த்து கொள்ளும், ஆண்டவரோடுக்கான உறவையும் வளர்த்து கொள்ளக்கூடிய காரியம் நோன்பும் இறைவேண்டலும். எனவே இந்த இறைவேண்டலிலே அமைதியாக இருப்பது, நோன்பு இருக்கின்ற பொழுது நாம் நம்மையே முழுமையாக சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை இந்த ஒரு காரியத்துக்காகத்தான் நான் நோன்பு இருக்கிறேன், எனவே அந்த காரியத்தை நோக்கி நான் செல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் பற்றி கொள்வது நம்முடைய இந்த 40 நாட்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடாக நாம் மாற்றிக்கொள்வது மிகப்பெரிய ஒரு காரியம். என்பவர்களுடைய நிறைய காரியங்கள் செய்ய வேண்டாம், அந்த காரியங்களை நாம் செய்வோம். 15 நிமிடம் ஆண்டவர் முன்னால் அமர்ந்திருப்பது. அடுத்ததாக நோன்பு இருக்கின்ற பொழுது நோன்பு எதற்காக இருக்கிறோம் என்ற எண்ணத்தை நமதாக்கி கொண்டு அந்த ஒற்றை காரியத்தில் நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒற்றை காரியத்தில் இறைவனோடு இணைந்து என்னையே நான் உருவாக்கி கொள்வது. எனவே இத்தகைய காரியங்களில் ஈடுபட இறைவன் நமக்கு அருள் புரிய இந்த திருப்பலியை தொடர்ந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய அடையாளமாக சாம்பலை நம்முடைய நெற்றிகளில் பூசுவது வழக்கமாக இருக்கின்றது. வெளி அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த சாம்பலை நாம் நம்முடைய நெற்றிகளில் பூசிக்கொள்கின்ற பொழுது நம்மையே தாழ்த்தி கொள்கின்றோம். இந்த சாம்பலை போல தூசிக்கு சமமானவர்கள். எனவே நாங்கள் இந்த சாம்பலை போல் மாறிவிட வேண்டாம், ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக இந்த அடையாளத்தை நாம் பூசிக்கொள்கின்றோம். எனவே அந்த சாம்பலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுவோமாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, பாவிகளின் இறப்பை அன்று மாறாக அவர்களின் மனமாற்றத்தையே விரும்புகின்றீர். எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலை மீது பூசப்பட இருக்கின்ற சாம்பலை உமது பரிவரத்துக்கு ஏற்ப புனிதப்படுத்தியருள திருவிழம் கொள்வீராக. அதனால் நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆர்வமிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும்
உயிர்த்தெழும் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வையும் அடைந்திட வலிமை பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருட்சகோதரி ஒருவர் வருமாறு அன்போடு வேண்டுகின்றேன். நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. வருவதை மனிதன் அறிவானோ, மரணம் வருவதை மனிதன் அறிவானோ, தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ. நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், அவரில்
காணிக்கை ஒப்பு கொடுப்போம். தயவுசெய்து இப்போ விட்டுருங்க சார். திருப்பலி முடிஞ்சு. காணிக்கை பாடல். உள்ளத்தை என்றும் மேலே உயர்த்தி இடர்களை பொறுத்து சுதனோடு இடர்களை பொறுத்து சுதனோடு இனிதுமை புகழ வரமருள் வீரை எல்லையில்லாத அன்பாலே ஏக மகனை எமக்களித்த பிதாவே ஏற்றருள்வீர் எம்பலி பொருளினையே. எல்லையில்லாத அன்பாலே ஏக மகனை எமக்களித்த பிதாவே ஏற்றருள்வீர் எம்பலி பொருளினையே. அன்பிற்கினியவர்களே, என்னுடையது உங்களுடையது மானிய பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக்கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவச் செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீ ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தாயே தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானகத்துதர் முதன்மை வானகத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி வாழ்த்துவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தாயே தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் அந்தோணிசாமி இன்னும் எல்லா திருநிலையினாக அனைவரோடும் இங்கு குழுமி இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த தவக்காலத்தை தொடங்கி இருக்கின்ற நல்ல வேளையில் அர்த்தமுள்ள ஒரு அருள் வாழ்வை தனிப்பட்ட வகையிலும் குடும்பத்திலும் இந்த சமூகத்திலும் நாங்கள் பற்றிக்கொள்ள மன்றாடுகின்றோம். இதோ அன்பு இறைவா, உம்மிடமிருந்து விலகிய தருணங்களை நாங்கள் இந்த காலங்களில் அதிகமாக அமைதியாக நினைத்து பார்த்து எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ளவும். எங்களையே நாங்கள் வெறுத்த காலங்களை, எங்களுடைய இயலாமைகளை நாங்கள் தூக்கி பிடித்து கொண்டு என்ன செய்வது என்று பல நேரங்களிலே விழிப்பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் கண்ணோக்கி அதன் மூலமாக நீர் எங்களுக்கு ஆற்றலை தந்திருக்கிறீர், தூய ஆவியினுடைய வரங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். எனவே எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக எங்களையே நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்து நாங்கள் எங்களோடு ஒப்புரவாகவும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நேர்மறை எண்ணத்தோடு பார்த்து அவர்களுடைய பலவீனங்களை நாங்கள் குற்றங்களாக பார்க்காமல் அவருடைய பலவீனங்களிலிருந்து அவர்கள் எழுந்து வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக இறைவேண்டல் செய்யக்கூடிய நேர்மறை எண்ணத்தை நாங்கள் எமதாக்கி கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கி அதன் வழியாக எங்களை நிறைவாக வழிநடத்தியறலும். மென்மேலும் இந்த தவக்காலத்தில் பல்வேறு நோக்கங்களுக்காக தவ முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வையும் வளமடைய செய்திடலும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய கம்பத்தில் அன்னை தெரசா திரு அவையில் சேசு சுந்தர் அவர்கள் இறைவனிடையே சேர்ந்திருக்கிறார்கள். நேற்று இரவு அவருடைய குடும்பம் நிறைவான ஆறுதலை பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக சேசு சுந்தர் எனும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகளின் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமான இயேசு கிறிஸ்து வழியாகவும் இப்பொழுதேத்து மரமரவை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறையாட்சி மண்ணில் மலர் அனைவரும் இணைந்து மன்றாடுவோமாக. இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்ந்தென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனரும் மன்றாடுகின்றோம். முதற்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கழக்கமின்றி நலமோடும் வளமோடும் வாழ்வோமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு மட்டும் சொல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்க நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திறவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நலவாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை பயந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி வந்து அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிறுத்த நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம்மை காத்து நிலை வாழ்வு கொண்டு செல்வனவாக. ஆமென். இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. காலத்தின் குரல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல்தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமுமாகினாய், ஆதியும் அந்தமுமாகினாய். மலரையின் சிரிப்பில் உன்னில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மலரையின் சிரிப்பில் உன்னில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன்
இசையின் குரலுக்கு தாளங்களே என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரலிலே. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவக்காலத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். எனவே இந்த தவக்காலத்தில் நாம் முழுமையாக தவ முயற்சிகளில் தனிப்பட்ட வகையில் கலந்து கொள்ள ஈடுபட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய பங்களவில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, இன்று தவக்காலத்தின் தொடக்க நாளாக இருக்கின்ற வேளையில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் இன்று ஒருவேளை உணவை தவிர்க்க வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே 18 வயதிற்கு கீழே உள்ளவர்கள் விரும்பினால், அவர்களால் இயன்றால், நீங்கள் அதாவது குறிப்பாக குழந்தைகள் என்றால் நோன்பு இருக்குமாறு அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல் இந்த 40 நாட்களும் நோன்பு இருப்பது என்பது நிச்சயமாக வரவேற்கப்படுகின்றது. நல்ல உடல்நிலையோடு இருக்கக்கூடியவர்கள் நல்லதொரு வாழ்விற்காக இறை வார்த்தையை நாம் தியானித்து நோன்பு இருப்பது மிகச் சிறப்புக்குரிய ஒன்று. எனவே அது ஊக்குவிக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களை, இன்னும் நம்முடைய இந்த தவக்காலத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்காக பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய பங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த நிகழ்வுகளில் முழுமையாக நாம் பங்கெடுப்பது என்பது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கும். எனவே அந்த வகையிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தியானம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த தியானத்திலே முழுமையாக கலந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். காலை 9 மணி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 10 மணிக்கு தான் கடந்த ஆண்டு தொடங்கினோம். எனவே அருள் கூர்ந்து இதுதான் நம்முடைய நோன்பு. நம்முடைய நோன்பு அப்படிங்கிறது 9 மணி அப்படின்னு போட்டிருக்கோன்னா 9 மணிக்கு வந்து சேருவது தான் நோன்பு. மெதுவாக போய்க்கலாம், இன்றைக்கி முழுசு 5 மணி வரைக்கும் இருக்கும்ல, நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது நோன்பு அல்ல, அல்லது பங்கேற்பு அல்ல. நாம் சரியான நேரத்திற்கு செல்வது என்பதே மிகப்பெரிய ஒரு நோன்பு தான். உண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறதை தாண்டி நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை சரியாக செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனவே அதை செய்வதே மிகப்பெரிய ஒரு நோன்பு. எனவே அதனால் இந்த நம்முடைய இந்த 6 வாரங்களில் இங்கு நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடக்கக்கூடிய நிலையில் அந்த 8 மணிக்கு நம்ம திருப்பலி ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய நோன்பு. ஆரம்பிச்சிடலாமா? அது எனக்கும் நோன்பு தான். நானும் சரியாக வந்து எல்லாத்தையும். அதனால் இந்த தவக்காலங்களில் யாரும் சிறப்பிக்கக்கூடிய அன்பியங்கள் அமைப்புகள் இல்லை. 8ஆம் தேதியை தவிர்த்து, பெண்கள் நாளை தவிர்த்து மற்ற எந்த வாரமும் சிறப்பிக்கக்கூடிய நாட்கள் இல்லை. எனவே அந்த வகையில் வந்து முன்னுரை வாசிக்கணும். அப்படி யார் முதல்ல வர்றாங்களோ அவங்கள்ட்ட முன்னுரை கொடுத்து நம்ம வாசிக்க சொல்லிடலாம். எனவே அந்த வகையில் வந்து இந்த நாட்களில் சிறப்பிப்போர் என்பது இல்லை. அந்த வகையில் 8 மணிக்கு சரியாக தொடங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கொயருக்கும் அதுதான். கொயரும் லேட்டானிங்கன்னா நான் தொடங்கிக்கிட்டே இருப்பேன். எல்லாருக்குமானது. ஏன்னா வந்து சிறப்பிக்கக்கூடிய உங்களுக்கான நோன்பு என்னென்னா 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கீபோர்டை வச்சு எல்லாம் ரெடியாகிறது. அவருக்கு மட்டும் இல்லை, யார் பிரைட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். பிரைட்டு மட்டும் வேகமாக வந்துட்டு மற்றவங்க லேட்டாக வரக்கூடாது. அதனால் எல்லோருக்குமான இது எல்லாருமே நோன்பு எடுத்துக்குவோம். எல்லா கடமைகளையுமே, திருப்பலி மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப கடமைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றுவதே மிகப்பெரிய நோன்பு என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் முழுமையாக பங்கேற்குமாறு ஒப்புரவு அருளடையாளத்தில்
பங்கேற்பது இன்னும் அதைவிட அவசியமான ஒன்று என அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்கள் ஒப்புரவர்களிடத்தில் அதிகமாக கடந்த ஆண்டு பங்கேற்கவில்லை. இந்த ஆண்டு சற்று கவனம் எடுக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். நம்முடைய தியானத்தை வழிநடத்தக்கூடியவர் கப்புச்சின் சபையை சேர்ந்த